இப்போ நம்ம செய்ய போகிறது கவுனி அரிசி நீர் உருண்டை. வாங்க, உப்பு உருண்டை என்ன வேணால் பேர் வச்சுக்கலாம். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கவுனி அரிசியை நல்லா ஊற வச்சு மிஷினில் கொடுத்து அரைச்சி, அது என்ன அரைச்சாலும் அது மாவு மாதிரி ஆகாது, ரவை மாதிரி தான் லைட்டாக நொய் நொய்யாக இருக்கும். அந்த மாவை அரைச்சி வச்சுருக்கேன். அந்த மாவில் செய்ய போகிறேன். இப்போது ஆயில் ஊற்றிக்கிறேன். ஆயில் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிச்சு, காஞ்ச மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு அதையும் நல்லா எண்ணெயில் வறுக்கலாம். கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். லைட்டாக ஆனியன் போட்டுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதங்கி ஆனியன் வதங்கிடுச்சு. ஒரே ஒரு கேரட்டு தோல் சீவி கழுவிட்டு சீவி வச்சுருக்கேன். கேரட் சீவத்தில் அதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் துருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் கவுனி அரிசி மாவு எடுக்க போகிறேன். இதில் 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 2 3. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். போட்டு நல்லா சலசலன்னு கொதிச்சதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து போட்டுக்கலாம். கவுனி அரிசி மாவு நல்லா சலசலன்னு கொதிக்குது. இப்போ சிம்மில் வச்சுட்டு மாவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே கலர வேண்டியது. கொஞ்சம் இலக்காக இருக்குது, மூடி போட்டு நல்லா கொஞ்சம் கட்டியாக வர வரைக்கும் வெயிட் பண்ணும். அதுக்கப்புறம் எடுத்து வேக வைக்க வேண்டியது தான். ஓரளவு கட்டி ஆகிடுச்சு. இப்போ இதை நல்லா எடுத்து போய் ஃபேன் காற்றுல ஆற வைப்போம். ஆற வச்சுட்டு உருண்டை பிடிச்சி வைக்க வேண்டியது தான். நல்லா ஆறணும். இது ஆறுற வரைக்கும் அப்படியே இட்லி குண்டான் வச்சிடலாம். தண்ணி சூடாகும். இட்லி குண்டான் காஞ்சிச்சு. அப்படியே ஒரு உருண்டை வச்சிடலாம். லைட்டாக எண்ணெய் தடவிங்க. இது நல்லா வெந்து கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் எடுக்கணும், இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி போடலான்னு இருக்கும். இந்த நீர் உருண்டையில் கேரட் தேங்காய் போட்டிருக்கேன். கவுனி அரிசி அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இது சாப்பிட்டோன்னா, இது கூட சேர்த்து சாப்பிட்டோன்னா நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். வெங்காயம், காஞ்ச மிளகா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வதக்கிட்டு வெங்காயம் தேங்காய் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சு கவுனி அரிசி மாவை கலக்கியாச்சு. கலக்கிட்டு உருண்டை பிடிச்சி வச்சுருக்கோம். மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் வெந்த உடனே ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சு அழகாக எடுத்துட்டேன். வந்துடுச்சு. ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது, எடுத்தால் உடஞ்சிரும்.
சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்குது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு. கவுனி அரிசி உப்பு உருண்டை, நீர் உருண்டை. சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.